வடசென்னைக்கு உட்பட்ட புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் பொது பாதையை ஆக்கிரமித்து தாவேக்க சார்பில் அமைக்கப்பட்டிருந்த பயிலகத்தை இடிப்பதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் வருகை தந்திருந்த நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. வணக்கம். இதை இடிக்கிறதுக்கான அந்த முன்னறிவிப்பு அப்படின்றது ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததா? தற்போது கள சூழல் என்னவாக உள்ளது? கௌதமி வணக்கம். ஆக்கிரமிப்பு என கூறி தாவேகா கட்சியின் பயிலகத்தை அகற்ற வந்த மாநகராட்சி ஊழியர்கள் மட்டுமல்லாது போலீசாருடனும் அந்த தாவேகா கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள் என பலரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடிக்க விடாமல் தடுத்து நிறுத்திக் கொண்டு தொடர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை அம்மணியம்மன் தோட்டம் பகுதியில் அங்கிருக்கக்கூடிய ஒருவர் தனது வீட்டிற்கு இந்த கழிவுநீர் இணைப்பை கொடுப்பதற்காக மாநகராட்சியிலே மனு அளித்திருக்கிறார். அப்போது அந்த இணைப்பு செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகள், வீடுகள் போன்றவையும் விதை பயிலகம் போன்றவையும் தாவேகா கட்சியினர் சார்பில் தொடங்கப்பட்ட பயிலகம் போன்றவையும் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அதிகாரிகள் அவர்கள் அந்த இடங்களை அப்புறப்படுத்துவதற்காக இன்று வந்திருக்கிறார்கள். வந்த நிலையில் அங்கிருந்த சிறிய அந்த ஓட்டு வீடுகளையும் கொட்டகைகளையும் இடித்துவிட்டு தாவேகா கட்சியினர் சார்பில் தொடங்கப்பட்டிருந்த அந்த பயிலகத்தை இடிக்க வந்தபோதுதான் அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் அதிகாரிகளை சூழ்ந்து கொண்டு இதை இடிப்பதற்கான அந்த ஆர்டர் காப்பி எங்களுக்கு தாருங்கள், அதன் பின்னர் நீங்கள் இடித்துக் கொள்ளுங்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் நேற்றுதான் நாங்கள் நாளை இடிக்க போகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை மாநகராட்சி அதிகாரிகள் ஒட்டியதாகவும் குறிப்பிட்ட கால அவகாசம் ஏதும் தங்களுக்கு தராமல் உடனடியாக இந்த இடிக்கக்கூடிய சம்பவத்தில் அவர்கள் வந்திருப்பதால் இந்த ஏழ்மையான பயிலகத்தை படிக்கக்கூடிய 40 மாணவ மாணவியர்கள் பாதிப்படையக்கூடும். எனவே ஒரு வார கால அவகாசம் தங்களுக்கு தர வேண்டும், அதன் பின்னர் நீங்கள் இடித்துக் கொள்ளலாம் என கூறியதை அடுத்து அதிகாரிகள், போலீசார் போன்றவர்கள் கலைந்து சென்றார்கள். இருந்த போதிலும் அந்த பகுதியில் இடிக்கப்பட்ட மற்ற கடைகள், கொட்டகைகள் அதற்கு உரியவர்கள் அந்த பாப்கார்டு வாகனத்தை செல்ல விடாமல் அதன் மீது அமர்ந்து கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி பிரபு.